நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சுருபா நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு விஐபி வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் ராமசாமி நாடார், சிம்மப்பேரவையோட நிறுவன தலைவர். சிம்மப்பேரவை சார்பாக நிறையா நலத்திட்ட உதவிகள் மற்றும் நம்முடைய சமுதாய சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறைய அவங்க கலந்துக்கிறாங்க. போராட்ட களங்களை நிறைய கண்ட ஒரு அமைப்பு இது. இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாடா டுடே பத்திரிகை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க உண்மையா நேர்மையா இன்னைக்கு பயணிச்சுட்டு ஒரு சமுதாயத்துக்காக ஒரு கேடயமா இருக்கிறது. அதனால வணக்கம். வணக்கம். சரி, சிம்மப்பேரவை சார்பா வணக்கம். ஓகேண்ணே. இப்போ தொடர்ந்து நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல சமுதாயத்தை பத்தியே சமுதாயத்துல உள்ளவங்களே ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுட்டு இருக்க நிகழ்ச்சிகள் நடந்துக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது தம்பி அஜித்குமார் அவர் காவல்துறையினால தாக்கப்பட்டு மரணிச்சிருக்காரு. அதுல நிறைய பேர், அதாவது நம்ம சமுதாய சார்ந்தவங்களும் நிறைய பேர் அங்க போய் அந்த களத்துல நின்று இருக்காங்க. மாற்று சமுதாயத்தினர் மற்றும் அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைய கையில் எடுத்து இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. சமீபத்துல இப்போ ஒரு வாரமாவே இந்த அஜித்குமார்ங்கிற அந்த செய்தி தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அது மனசை எல்லாமே ரணமாக்குற மாதிரி ஒரு செய்தி அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அது எல்லாரும் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல யாருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டா எப்படி, ஒரு துயர சம்பவம் நடந்தா எப்படியோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த பாதிப்பை உணர்ற மாதிரி தான் இருக்கு. அஜித்குமாருங்கிறவர் அது ஒரு பொய் கேஸ் வழக்கு போட்டு தான் அவங்கள விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க. அது காவல்துறையில அவங்க முறையா விசாரணை பண்ணணுங்கிறதுல இருந்து அது முறைத்தவரி பண்ணியிருக்காங்க. முறைத்தவரி நடந்ததுனால தான் அந்த இழப்பு நடந்திருக்கு. ஒரு அஜித்குமாருங்க ஒரு மனிதனா நினைக்கணும் முதல்ல அவங்க காவல்துறையில. இல்ல மனித நேயமாவது நடந்துக்கணும். மனிதனாவும் அவங்க நடந்துக்கல, மனித நேயமாவும் நடந்துக்கல. இப்பேற்பட்ட ஒரு காவல்துறை ஒரு கொடூரம் உள்ளம் யாருக்கு இருக்கக்கூடாதோ, காவல்துறைக்கு ஒரு கொடூரம் உள்ள இருக்கக்கூடாது. சட்டத்திலே என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு தவறா இருந்தாலும் அத நீதிமன்றத்துக்கு தான் வரணும். அது குடுக்கல் வாங்கலா இருக்கட்டு, இல்ல மற்ற எந்த ஒரு கிரைம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டு, எதா இருந்தாலும் காவல்துறையிலேயோ தனிப்பட்டவராலோ அரசியலோ யாரும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பாதிப்பு தனி மனிதனா இருந்தாலும் பாதிக்கக்கூடாதுங்கிற நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்கு, சட்டத்துறை இருக்கு. அந்த நீதிமன்றம் மூலியமா தான் தீர்ப்புகள் வழங்கப்படும், தீர்வுகள் வழங்கப்படுங்கிறது தான் சட்டத்துல இருக்கு. இது உலக மரபுல இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை வச்சு இன்னைக்கு இந்த காவல்துறையும், இன்னைக்கு உள்ள அரசியல் துறையும், இன்னைக்கு உள்ள தவறான ஆட்களும் இப்படி ஒரு சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக அஜித்குமாருங்கிறது ஒரு மாபெரும் ஒரு மனிதன். நாளைக்கு எதிர்காலத்துல அவர் எவ்வளவோ இன்னைக்கு வாய்ப்பு வசதிய இருந்தாருன்னா இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தோழர் விஜயும் அவரு தவேக வெற்றி கழகம் அவங்களும் 2 லட்சம் கொடுக்கறதா சொல்லி அவங்க குடும்பத்தாரில் சேர்ந்து அவர் தம்பியே சொல்லியிருக்காரு. அரசாங்கமும் அவங்க இழப்பீடு அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அரசாங்க வேலையும் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. இது என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகாது. இந்த சமுதாயத்துக்கு இது ஒரு எச்சரிக்கை பண்ற மாதிரி தான் இது எனக்கு என்னமோ இப்ப சமீபத்துல தோணுது. ஏன்னா எங்க பார்த்தாலும் தொழில் ரீதியா ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, ஒரு கடை நடத்தினாலும் பாதிக்கப்படுறது அது நாடாரதான் இருக்காங்க. ஒண்ணு அடிக்கிறான் இல்ல வெட்டுறான். அதே மாதிரி இந்த காவல்துறையில விசாரணை கூட்டு போறதும் அடிச்சு கொடூரமா பாதிக்கப்படுறது. இப்ப இந்த சமீபத்துல இப்போ ஜெயராஜ் பென்னிக்ஸ்ங்கிறது சாத்தாங்குளம்ங்கிறதுல, அது சாத்தாங்குளம்னாலே இன்னைக்கு ஞாபகம் வருது ஜெயராஜ் பென்னிக்ஸ் தான். அது ஆட்சி அவங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க, எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தாங்க, அவங்க காலத்துல இருந்தது. ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி மனிதன் ஒழுக்கம் வேணும், தனி மனிதனுடைய உணர்வு வேணும், தனி மனிதன் மாறணும், தனி மனிதன் திருந்தணும். இது எல்லாமே சட்டம் தான் பார்க்கணுங்கிறது, எல்லாமே காவல்துறை தான் பார்க்கணுங்கிறது நம்ம எல்லாருமே அப்படி நினைக்கிறது முதல்ல அது தவறு. நம்ம சரி செய்துக்கணும். ஒரு சிற்பி எப்படி ஒரு பாறையை சிற்பமா செதுக்குறானோ
அதே மாதிரி மனிதனா பிறந்துட்டதுனால மனிதன் தன்னுடைய பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்தணும், ஒருங்கிணைக்கணும், அனைத்தையும் ஒருங்கிணைச்சு சமநிலையில பார்க்கணும். அந்த சமநிலையில பார்த்தா எந்த பாதிப்போ எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்திருக்காது. ஆக அந்த அஜித்குமார்ங்கிற அந்த கொலை நடந்தது மிகப்பெரிய ஒரு படுகொலை தான்ங்கிறது எல்லாரும் அதை பதிவு செய்திருக்காங்க. மேலும் இந்த நிகிதாங்கிறவங்க கொடுத்த புகார், நிகிதாங்கிறது யாராவது ஒரு பெண்ணு கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பு இல்லாம அதை விசாரிக்கிறது அது ஏற்புடையதா இல்லை. நிகிதாங்கிறவங்க அதாவது அவங்க என்னன்னா அந்த நிகிதாங்கிறவங்க முறையா கூட அவங்க வந்து அந்த வழக்க வந்து அவங்க வந்து பதிவு பண்ணல. அதாவது காவல் நிலையத்துல போய் எழுத்துப்பூர்வமா அவங்க பதிவு பண்ணாம தனிப்பட்ட முறையில ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து இதே மாதிரி ஒரு கொடூர தாக்கல் பண்ணி இந்த பையனை வந்து அவங்க வந்து அதாவது ஒரு கொலைன்னு தான் இது சொல்லணும். அதுதான் நடந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தனியார் தொழில வேலை பார்க்கிறாருனாலும் ஏதோ தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அரசு சார்ந்த துறையில வேலை பார்த்துக்கிட்டு அரசு துறை சார்ந்தவங்களே இவங்களை பழி வாங்குறாங்க. அது முதல்ல நினைக்கணும். முதல்ல அரசாங்கத்துல வேலை சார்ந்தவங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். முதல்ல எந்த துறையா இருக்கட்டு அரசாங்கமே அந்த அங்கீகாரம் கொடுக்காம அவங்களை எப்படி வேணாலும் பாவிக்கலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம்னா முதல்ல மனிதனா நடக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற நிலைகள்லாம் அதுக்கப்புறம் தான். மனிதனா நினைச்சாங்கன்னா இந்த சூழ்நிலை வந்திருக்காது. ஆக இப்பேற்பட்ட கொடூரமான ஒரு உள்ளத்துல அந்த பாதிப்பு இதே காவல்துறையில் நடந்ததுதான் ஜெராக்ஸ் பெனிக்ஸ் அந்த படுகொலை. அப்பவுமே இது சரியான ஒரு தண்டனை அப்பவுமே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அப்பவுமே இதை எப்படி 2 பேரையும் கொடூரமா சாகடிச்சாங்களோ, ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் இன்னைக்கு எல்லாமே ஒரு கொலை சரித்திர மாநிலமா இன்னைக்கு மாறிட்டு வருது. அந்த நிலையில காரணம் என்ன? எல்லாருமே தன்னுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய நிலையில யாருமே இல்லை. எல்லாம் பொருளாதார பின்னடைவு, தொழில் பின்னடைவு இத்தனைக்கும் சந்திச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்கவுங்க சொந்த முயற்சியில தொழில் பண்ண கூட விடாம இன்னைக்கு அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து எந்த அரசாங்கம் வந்து நம்ம நாடார் சமுதாயத்துக்கு பெருசா எதுவுமே செய்யறது இல்லை. இது இப்போல இருந்து அதுதான் உண்மை. அதுல இருந்து நம்ம சொந்த முயற்சியில பல பேருக்கு வேலை கொடுக்குறோம், பல முன்னோடியா நாம வர்றோங்கிறத சில பேருக்கு உறுத்தலா இருக்கு. அது அதிகாரிகளுக்கும் ரொம்ப உறுத்தலா இருக்கு. தொழில வளர்ந்து வந்தா ஜிஎஸ்டிங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டுறாங்க. கொஞ்சம் சிறுக வளர்ந்து உயர்ந்த ஒரு ஹார்ட்வேர்ஸ், ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி நிலை வரும்போது ஜிஎஸ்டி பிரச்சனையை கொண்டு வந்து இன்னைக்கு அதை நம்மளால முடக்கிடுறாங்க தொழில்ல. பிறகு அது ஒரு கேஸை போட்டு கேஸ் வழக்கு சம்பந்தமா அவன் காலத்துக்கும் அதுக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. இது நடக்கிறது அது ஒரு விதம். அப்ப அவனை பல விதத்துல அவனை ஒடுக்கணும். அவன் என்னதான் பண்ணுவான்? இன்னைக்கு நாடாருங்கிறது நாடாளக்கூடிய ஒரு சமுதாயம். நாடு பாதி நாடார் பாதின்னு நம்ம சொல்றோம். இது உண்மை. இன்னைக்கு நாடார்கள் 1,88,00,000 நாடார்கள் இருக்கிறோமே தவிர, ஆனா அதுக்கு ஒரு சரியான ஒரு பிரதிநிதித்துவம் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா அரசியல்ல இன்னைக்கு நம்ம எந்த பகிர்வும் நம்மளுக்கு கிடைக்கல. காரணம் நம்மளோட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதனுடைய பாதிப்பு இன்னைக்கு அனைத்து பேரும் இன்னைக்கு நம்மளை சரிசமமா நடத்த மாட்டுக்காக ஒரு நிலையை நம்ம தான் உருவாக்கணும். வியாபாரி சங்கம், பல்வேறு அமைப்பு, அதே மாதிரி நாடார் சங்கத்திலையும் பல்வேறு அமைப்புகள். இப்ப நான் இது இன்னொன்னு பதிவு பண்றேன். அஜித்குமார்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனிதர். அது உயிரை ஏற்புடையதில்லை. உயிரிழந்தது கொடூரமான படுகொலை. அது யாரும் ஏற்புடையதில்லை. ஆனா இதே தான் நான் சொல்றேன். இதே நாடார் சமுதாயத்துல நாடார் சங்கங்களுக்காக பெரும்பகுதி நம்ம நாடார் சமுதாயத்துல இவர் சமுதாயத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு இந்த பணி செய்தாருங்கிறது ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும். சரவணகுமாருங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் பகுதியில அவர் படுகொலை செய்யப்பட்டார். இதுல இப்ப உள்ள சங்கங்கள்லாம் இந்த மாதிரி ஏன் அதை அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்ப அவர் உயிர் என்ன உயிரா தெரியலையா? இத்தனைக்கும் ஒரு நாடார் மக்கள் இயக்கம்னு சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்திட்டு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தினவரு. அப்போ அஜித்குமாருங்கிறது ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் உயிர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதுல யாருக்கும் விலை மதிக்க முடியாதுதான் உயிர். இதை யாரும் எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த பெத்த தாய்க்கு கூட உரிமை இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு படுகொலையா நடந்ததை ஏன் அது சரவணகுமார்னு சொல்லி ஒரு பையனை வெட்டி கொண்டாங்க. அந்த இதுல ஏன் இந்த மற்ற சேனல்கள் இதெல்லாம் ஏன் அதை வெளிப்படுத்தல, வெளிக்காட்டல? அப்ப எதிர்ப்பாளர் ஒருத்தன் ஒளிஞ்சாண்டா சமுதாயத்துல இப்படிங்கிற நிலையில தான் நம்ம ஆட்கள் போறோம். இதுதான் பின்னடைவு. அதுக்கும் நம்ம குரல் கொடுத்துருக்கணும். அன்னைக்கே நாம அதை ஓங்கி அரசுக்கு தெரிவிச்சிருக்கணும். என்ன காரணத்துக்காக அவர் தவறு இறந்தாரு, எதனால வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. அப்ப இதெல்லாம் நம்ம சமூகத்துல இதெல்லாம் நாம ஒரு கேள்வி கணைகளாக தொடுத்தாதான் இது அந்த இறப்புக்கு ஒரு நீதி கிடைக்கும்.
யாரோ ஒருத்தன் சாதாரணமான ஒருத்தர் படுகொலை செய்தார் அப்படின்னு நம்ம செய்தியா தான் நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து ஒரு சரித்திரமா வரக்கூடாது. இது வந்து பிறப்பு ஒரு சரித்திரமா இருக்கலாம். ஐயா அப்துல் கலாம் ஐயாவே சொல்றாரு, நாம பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது ஒரு சரித்திரமாக இருக்கணும். பிறப்பு நம்ம பிறப்பு அதாவது நம்ம பிறக்கிறது வந்து சாதாரணமா இருந்தாலும் இறப்பு வந்து சரித்திரம் அப்படி மாதிரி அநியாயமா இப்படி படுகொலை செய்யும் போது அவங்க சாவை வந்து கேவலப்படுத்துறாங்க. செத்ததுக்கு அப்புறம் அவனை தப்பான ஒரு இழிநிலைப்படுத்துறாங்க. இவன் இந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கான், இவன் இந்த வகையில செய்திருக்கான். அவன் ஒரு சமுதாய ஆர்வலர். யாரு? சரவணகுமார்ங்கிற ஒரு சமுதாய ஆர்வலர். என் அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும். ஆமா, அப்படி ஒரு இழப்பு ஏற்படும் போது இந்த சங்கங்கள்லாம் அங்க போய் முகாமிடல. அப்ப எப்ப சாவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. சில சங்கங்கள் ஆட்கள்லாம் தவறா எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இழப்பு கூட அன்னைக்கு சரியா அன்னைக்கு அந்த இழப்ப கூட இழிவா பண்றாங்க. ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது கூட அவனை நல்லவன்னு சொல்ல மாட்டேங்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவனை இழிவா சொல்லி சுடுகாட்டுக்கு அனுப்புற எந்த விதத்துல நியாயம்? அப்போ இந்த சரவணகுமாருங்கிறவர் அவர் இறந்தாரு, இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் இதை நீங்க ஒரு வழக்கு தொடுக்கல? சமுதாய சங்கங்கள் இருக்க, இதை ஏன் செய்யல? இதை செய்ய முன் வரணுமா வேண்டாமா? அஜித்குமாருக்கு எடுத்த எந்த முயற்சியை நீங்க அன்னைக்கு நடந்திருந்தா பல அஜித்குமார் இப்படி ஒரு அஜித்குமார் சம்பவம் நடந்திருக்காது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட அந்த காவல்துறையால அன்னைக்கு நம்ம எதிர்த்து குரல் கொடுத்து அன்னைக்கு நாம ஒரு வழக்கு சங்க சார்பா தொடுத்திருந்தாலோ, அன்னைக்கு அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவிச்சதோ, சென்னையில ஒரு மாபெரும் ஒரு ஒரு நிகழ்ச்சியோ ஒரு கண்டனத்தை நம்ம தெரிவிக்கிற மாதிரி இருந்தா ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இப்படி நாம எதுவுமே ஒண்ணு சேராம இருக்க போய் தான் பல அமைப்புகள் புதுசா பல அமைப்புகள் உருவாகிறதுனால இதனுடைய முன்னேற்றம் வந்து நம்மளுக்கு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒருத்தர் குறை சொல்றத முதல்ல வேண்டாம். குறை சொல்றீங்களா பொதுவான இடத்துல வந்து சொல்லாதுங்க, பொதுத்தளத்துக்கு கொண்டு வராதுங்க. அது நிறைவா இருக்கக்கூடிய பொதுத்தளத்துக்கு கொண்டு வாங்க. குறைவா இருக்கிறத சமுதாயத்துல பெரியவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி உரையாடி இதை தீர்வு பண்ண வாங்க. இது சங்கமா இருந்தாலும் சரி, மகாஜனமா இருக்கட்டு, இல்ல நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கமா இருக்கு, தச்சமாடா சங்கமா இருக்கட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாங்கிற நிலைய நீங்களே உங்களை வெறுக்கிற மாதிரி ஏன் சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க? இப்படி நீங்க பேசுறதுனால நாளைக்கு உங்களே வெறுக்கக்கூடிய நிலையில் உருவாகும். நீங்க அவங்க எதிர்ப்பை காட்டுறீங்க ஒருத்தரை மேல ஒருத்தரை, நாளைக்கு நீங்களே தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய நிலை தான் உருவாகும். இது அப்படி சமுதாயத்துல அந்த ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. இந்த அஜித்குமார்ங்கிற தம்பி வந்து உள்ளபடியே இது பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய ரணம். எல்லார் மனசுலயும் ரணம் தான். இது மனித கொடூர கொலை. இதுக்கு நம்ம சரியான ஒரு நீதி வாங்கணும், நீதி வழங்கணும், நீதி வேண்டுங்கிறத இன்னைக்கு அவங்க மதுரை ஹைகோர்ட்டே இன்னைக்கு அந்த கேஸை எடுத்து அவங்களே விசாரிச்சு இன்னைக்கு அவங்களே ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு காவல்துறையும் அதிகாரிகளுடைய கவனக்குறைவும் பொறுப்புணர்ச்சி இல்லாமலும் இருக்குங்கிறது இதுல இருந்தே தெரியுது. நீதித்துறையே வந்து ஒரு வழக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு சிபிஐக்கு மாற்றுறதுக்கு அத்தனை வேலையும் இன்னைக்கு அவங்களே பண்றாங்க. அது வந்து நம்மளுக்கு அரசு துறையை நீங்க அதை கண்காணிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது. ஆனா எதா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.